கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, எழும்பேன் புயலுக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரீடிங் பேசேஜ் பார்த்திங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 அதிகாரம். பாருங்கள், லூக்கா 21 அதிகாரம் 4 இதில் நம்ம பார்த்தோம் என்றால், ஆல் தீஸ் பீப்புள் கேவ் தேர் கிஃப்ட்ஸ் அவுட் ஆஃப் தேர் வெல்த், பட் ஷீ அவுட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி பட் இன் ஆல் ஷீ ஹேட் டு லிவ் ஆன் அப்படி போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆலயத்திற்குள் ஜனங்க வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்துன்னு போயின்னு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அந்த ஆலயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நிறைய பேர் வராங்க. இது வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யவான், ரிச் மேன், நல்ல வெல்த்தியாக வசதி உள்ள மனிதன் வரான். அந்த வசதி உள்ள மனிதன் வரும் பொழுது அவன் ஏராளமான பணத்தை அந்த காணிக்கையாக போடுறான். ரைட், ஏராளமான பணத்தை. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர், ஒரு வயதான ஒரு விதவை தாய் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வராங்க. அந்த விதவை தாய் வந்து 2 காயின், 2 சில்லற காசு அவங்க அதில் போடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை கவனிக்கிறார். ஆண்டவர் கவனிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, பாரு, அந்த ஏழை விதவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஏழ்மையில் கூட அவர்கள் இருந்தது, அவங்கக்கிட்ட என்ன இருந்ததோ அது எல்லாவற்றையும் போட்டு விட்டாங்க, கடவுள் கொடுத்து விட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்ததே அந்த 2 காசு தான். அந்த 2 காசையும் கடவுள் கொடுத்துட்டாங்க. எது பெருசு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாருங்கள், மைண்ட் செட், நம்மளுடைய எண்ணம், சிந்தனை என்ன? முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் சேமிக்கிறோமா? ஹோல் ஹார்ட்டட்னஸ், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் அன்றைக்கி அதான் சொன்னார். காசை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் பேசலை. ஆண்டவர் எவ்வளோ யார் காணிக்க போடுறாங்க அதை பற்றி பேச, அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறார். அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஆண்டவர் ஹோல் ஹார்ட்டட்னஸ், முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை சேமிக்கிறாயா? இதுதான் ஆண்டவர் பார்க்குறார். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவர் கூட பழகாமல், ஆண்டவருடன் பயணம் செய்யாமல், ஒரு பார்ஷலாக, நானும் ஒரு கிறிஸ்துவன், நானும் கடவுளை நம்புகிறேன், எனக்கு கடவுள் பிடிக்கும், நான் காணிக்க போடுறேன், இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் செய்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், வரேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூர நின்று பார்க்குற ஒரு கிறிஸ்துவனாய் நாம் வாழ்கிறோம். என்ன பாஸ்டர் பண்ணுறது, நாங்கள் வேலைக்கு போகணும், நாங்கள் வரணும், பிஸி லைஃபை, குழந்தைங்களை பார்த்துக்கணும், வீட்டுக்கு வரோம், டயர்டாக இருக்குது, எதுவுமே பெருசாக செய்ய முடியல பாஸ்டர். நீங்கள் சர்ச்சுக்கு வர ரெகுலராக வர சொன்னால் எப்படி பாஸ்டர் வர முடியும்? சரி, ஓகே, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களால் வர முடியும். ஓகே, ஏதோ ஆன்லைனில் நடத்தினா நாங்கள் பார்க்குறோம். சரி, ஓகே, நீங்கள் காணிக்கை எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். சரி, ஓகே. இதை பற்றியெல்லாம் ஆண்டவர் பேசலை. நம்ம நினைக்கிறோம், ஓகே, இதெல்லாம் தான் ஆண்டவர். இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். இருதயத்தை பார்க்குறாருன்னா உங்கள் மைண்ட் செட், உங்களை எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ரைட்டா? ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் செலுத்துகிறீர்கள் என்பது சபையின் மூலமாக தான் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சர்ச்சில் தான் போயிட்டு 24 hours சர்ச்சில் இருக்கான்பா, அதனால் அவன் நீதிமான், அவன் பரலோகத்துக்கு போவான், இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதையும் அவர் சொல்லலை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கிற மனது. இங்கே ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு. என்னென்னா, கொடுக்கிற மனது, அந்த கிவிங் ஹார்ட்டை முழு மனதோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு இதயத்தை தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார். அப்போது அந்த விதவை தாய் அவங்கக்கிட்ட இருந்த, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரமாய் இருந்த அந்த காசு, ஆனாலும் அதையும் அவர்கள் கடவுளுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எந்த அளவுக்கு முழு இருதயத்தோடு கடவுளை நேசிக்கிறார்கள், கடவுளை பற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். ரைட்டா? அப்போ கம்பேரிசன் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு? கம்பேரிசன் பணத்தை ஆண்டவர் கம்பேரிசன் பண்ணல, ஆண்டவர் காணிக்கையை அங்கே கம்பேரிசன் பண்ணல. ஆண்டவர் கம்பேரிசன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னுடைய இருதயம் என்னவாக இருக்கிறது, ஆண்டவருக்கு முழு மனதோடு உன்னுடைய இருதயம் முழுதுமாக ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறீங்களா என்பது தான் பாருங்கள். அப்போது நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இருக்கிற விஷயங்கள் நம்மக்கிட்ட 24 hours இருக்குன்னா, அதிலேருந்து 10 நிமிஷத்தை நான் ஆண்டவருக்கு தரேன் என்றது சரியா? இல்லை 24 மணி நேரம் இருக்குது, அதில் நான்
1 hour to 2 hours ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் என்பது சரியா? யோசித்து பாருங்கள். 1 ஹவரா? 1 ஹவர் எங்களால் கடவுளுக்கு அவ்வளோ நேரம் வந்தால் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து போய் செய்து வேலை செய்து இதெல்லாம் எங்களால் முடியாது. காலையில் ஒரு 10-15 நிமிஷம், நைட்டில் படுத்து தூங்காததுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் ஒரு 10-15 நிமிஷம், இதுதான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் எப்படி செலுத்த முடியும் என்பதை பார்க்க வேண்டும். மற்ற நேரத்தில் என்ன சொல்கிறது, மற்ற நீங்கள் வேலையில் இல்லைன்னா உங்கள் இடத்துல எங்கே இருக்கிறீர்களோ அங்கே சாட்சிகளாய் இருக்க இருந்தீங்கன்னா, ஒரு சாட்சியாய் நீங்கள் கடவுளுக்கு இருந்தீங்கன்னா, அந்த நேரத்தையும் கடவுளுக்கு தான் தருகிறீர்கள். கரெக்டுங்களா இல்லையா? உலக வேலையிலும் கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள் என்றால் அங்கேயும் நீங்கள் ஒரு ஊழியக்காராக, நீங்கள் கடவுள் பிள்ளையாக மாறுறீங்க. அப்போது அந்த இடத்துல வேல்யூ இருக்குது. ரைட். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இப்போ நிறைய விஷயங்களை பற்றி சொல்லலாம். ரைட். இந்த எக்ஸாம்பிளை வச்சு காணிக்கை பற்றியும், எப்படி நம்மளுடைய கிவிங் பற்றியும் இதை பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் இன்றைக்கு கடவுள் என்ன பேசுகிறாருன்னா, உன்னுடைய இருதயம், உன் மைண்ட் செட்டு முழு இருதயத்தோடு ஆண்டவரை நீ சேமிக்கிறாயா, இல்லை ஒரு பார்ஷியல் கிறிஸ்டியனாக இருக்கிறாயா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடன் பேசிக்கொண்டிருக்க அந்த கேள்வி தான் நம்மக்கிட்ட எழுப்புகிறார் ஆண்டவர். அப்போது ஒரு பார்ஷியல் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லும் பொழுது எவ்வளவு தூரம் ஆண்டவருடன் நம்மளால் பயணம் செய்ய முடிகிறது? ஹவு ஃபார் ஆர் வி ட்ராவலிங் வித் காட்? தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார், எவ்வளோ தூரம் பயணம் செல்கிறோம்? ஒரு நாளில் 24 ஹவர்ஸில் எவ்வளவு தூரம் ஆண்டவருடன் நாம் பயணம் செல்ல முடிகிறது, அந்த கவனத்தை செலுத்த முடிகிறது? ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சில பேர் சொல்லலாம், ஐயா நீங்கள் ஊழியக்காரன்றதில் உங்கள் வேலையே அதுதான், அதனால் நீங்கள் 24 ஹவர்ஸும் ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ரைட்டு. ஆனால் நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களால் 24 ஹவர்ஸ்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது, இயலாது, தவறு. நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு வேலை இடத்தில் ரைட்டாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா, அந்த இடத்துல அந்த 8 மணி நேரம் அந்த எஜமானுக்கு தான் நான் கரெக்டாக செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு அந்த 8 மணி நேரத்தில் நான் போய் 1 ஹவர் ஜெபம் பண்ணிட்டு வரேன்றது தவறான ஒரு செயல். ரைட்டா? அப்படின்னா நமக்கு வேலை செய்கிற இடத்துல அங்கே உண்மையாக இல்லாமல் நம்ம போய் அது சரியாக கிடையாது. ஆனால் பிரேக் டைமில், லன்ச் டைமில் ஜெபிக்கிறவர்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய பேர் தெரியும். பிரேக் டைமில் போய் ஜெபிச்சுட்டு வருவாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த நேரத்தில் போய்ட்டு அந்த கேஃபிட்டேரியா ஏரியாவில் எங்கே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. 1 ஹவர் லன்ச் டைம்னா கடன் லன்ச் முடிச்சுட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவாங்க. அதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அப்படி நீங்கள் செய்யலைன்னா அதெல்லாம் நீங்கள் செய்யலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? ஹவு இஸ் யுவர் ஹார்ட்? ஹோல் ஹார்ட்டட், ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்களா? அதுதான் முக்கியம். உங்கள் கெரியருக்கு முழுதாக கமிட் ஆகிருக்கீங்களா? எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி கமிட் ஆகிருக்கீங்களா? இல்லை கர்த்தர் பார்த்து கொள்வார், எனக்கு கடவுள் தான் முக்கியம், கர்த்தரை நான் முழு மனதோடு நான் சேமிக்க வேண்டும், எனக்கு ஆண்டவருடைய ப்ரையாரிட்டி தான் முக்கியம், அவர் தான் எனக்கு ப்ரையாரிட்டி என்பதை நீங்கள் வாழ்க்கையில் வைக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லும் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டெல் யூ த ட்ரூத், ஹீ செட், திஸ் புவர் விடோ ஹேஸ் புட் இன் மோர் தென் ஆல் த அதர்ஸ். அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கொடுத்திருக்கிற எல்லாரை காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். உலகம் பார்க்கும் பார்வையில் அது கொஞ்சம், ஏன்னா 2 காயின் தான் போட்டிருக்காங்க. உலகம் பார்க்கும் பார்வையில் ஒன்றுமே கிடையாது, அவங்க ஒன்றும் பண்ணலை. ரைட். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அதை உயர்ந்ததாக பார்க்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர், நீ கடவுளுக்காக என்ன செய்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கடவுளுக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ரைட். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். உனக்கு இருக்கும் நேரம், உனக்கு இருக்கும் பணம், உனக்கு இருக்கும் செல்வாக்கு, உனக்கு இருக்கும் டேலண்ட், உங்ககிட்ட இருக்கும் எது இருந்தாலும் அதை முழு மனதோடு கர்த்தருக்கு பயன்படுத்துகிறீர்களா? இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ரைட். உங்களால் முடிந்த எல்லா நேரமும்
எல்லா நேரமும் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அது வேறு ஆள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா நேரமும் முழங்காலிட்டு ஜெபித்து கொண்டு 8 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, 4 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, 1 ஹவர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய எஃபர்ட், நம்ம என்ன கர்த்தருக்காக கொடுத்துருக்கோம் முழு மனதோடு, அதுதான் ஆண்டவர் இங்கே அந்த 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 ஏழை விதவையை பார்த்து என்ன சொல்கிறாரு பாருங்கள். இவங்க தான் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு 2 காயினாக தான் இருக்குது, சாதாரண ஏழ்மையாக இருக்குது, அது ஒன்றும் இல்லைன்னு தோணுது உங்கள் பார்வையில். ஆனால் என்னுடைய பார்வையில் அது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்டார்கள். அப்போது ஆண்டவர் என்ன வேல்யூ பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன வேல்யூ பண்ணுறாரு? நம்ம பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்குறாரா? இல்லை. நம்ம எதை வேல்யூ பண்ணுறோமோ அதை ஆண்டவர் வேல்யூ பண்ணல. நம்ம பொருளை வேல்யூ பண்ணுவோம், நம்ம படிப்பை வேல்யூ பண்ணுவோம், நம்ம செல்வாக்கை வேல்யூ பண்ணுவோம், மற்றவங்கக்கிட்ட இருக்கிற வசதியை வேல்யூ பண்ணுவோம், அவங்களுடைய அந்தஸ்தை வேல்யூ பண்ணுவோம். ஆஹா இவரா, ஓகே ரைட் அப்படின்னு. ஆண்டவர் அதெல்லாம் வேல்யூ பண்ணல. ஆண்டவர் வேல்யூ ஒரு மனிதனை எல்லாரையும் அவங்களுடைய இருதயத்தை வச்சு தான் வேல்யூ பண்ணுறார். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை வச்சு வேல்யூ பண்ணும்போது நம்மளுடைய இருதயம் அப்படி என்ன ஸ்பெஷல், இருதயத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய இருதயத்தை நம்ம வேல்யூ பண்ணுற அளவுக்கு ஓகே என்னுடைய மகன் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி நம்ம இருதயத்தில் என்ன வேல்யூபிளாக பார்க்குறாரு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என் இருதயத்தில் என்னுடைய இருதயத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார். நான் அவர் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். ஏன் என்று பார்க்கும்போது நாம் சிந்திக்க வேண்டும், நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது. அப்போது நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம லைஃப் இருக்குது, நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய இருதயம் இருக்குது, நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குது, நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய கேரக்டர் இருக்குது, மற்றவர்கள்கிட்ட பழகுவதற்கு நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு நாம் கர்த்தருடன் நெருங்கி இருக்கோம், ஃபெலோஷிப் இருக்குது. அப்போ பாருங்கள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம்மக்கிட்டேருந்து இதெல்லாம் ஒரு சிறந்ததாய் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ரைட், இந்த மனிதன்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இந்த சிஸ்டர்கிட்ட இதெல்லாம் இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறார். இன்றைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், எங்கேயாவது வரோம் அப்படின்னா நம்ம தாட் நமக்குள்ளே வரணும், நான் உண்மையாலே முழு இருதயத்தோடு ஆண்டவரை சேமிக்கிறேன். என் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பார்ப்பார், என் லைஃப்பில் ஆண்டவர் என்ன பார்ப்பார், என் பர்பஸ் என்ன, நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார்னா இது சரியாக இருக்குமா என்று நினைத்து பாருங்கள். அது சரி இல்லை, நான் சரியான நேரத்தை ஆண்டவர் கொடுக்கறதில்லை, சரி செய்து கொள்ளுங்கள். நான் சரியாக ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை, நான் பணம் கூட காணிக்கையை கொடுக்கறதில்ல, சரியாக ஏதோ ஒன்று வாழ்கிறேன், சரி செய்து கொள்ளுங்கள். என் நேரத்தை கர்த்தருக்கு சரியாக கொடுக்கறதில்ல, சரி செய்து கொள்ளுங்கள். என்னுடைய கேரக்டர் சரியில்லை, வெளியே கோபப்படுறேன், எரிச்சல் படுறேன், நான் இப்போ நிறைய தவறான காரியங்கள் இருக்கிறேன், சரி செய்து கொள்ளுங்கள். என் இருதய சிந்தனைகள் சரியில்லை, ஏதோ யோசிக்கிறேன், தவறாக யோசிக்கிறேன், சரி செய்து கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை நாம் சரி செய்து கொண்டு ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை அப்ரோச் பண்ணணும். அதுதான் ஆண்டவரை எதிர்பார்க்க. ஏன்னா ஒரு 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 பார்ஷியல் ஹார்ட், முழு மனது இல்லாமல் ஏனோ தானோ என்ற ஒரு கிறிஸ்துவனாய் இருந்தால் ஆண்டவர் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் என்ன சொல்கிறார், அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் நான் வாமிட் பண்ணி போட்டுருவேன், அதாவது நான் வாந்தி எடுத்து போட்டுருவேன், நான் அவர்களை நான் விலக்கி விடுவேன் என்று. அது வேறு வார்த்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு அருவருப்பாக பார்க்குறாரு. இப்போ நம்மளை அருவருப்பாக பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் தனியாக யாரோ ஒருத்தர் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கர்த்தருக்கு முழு மனதோடு நாம் இருக்கிறோமா? கர்த்தரை முழு மனதோடு நம்மளுடைய நேரம், நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய இருதயம், நம்முடைய சிந்தனைகள், நம்மளுடைய பணமோ நம்ம என்ன இருக்கோ அதெல்லாம் முழு மனதோடு கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி இருக்கிறோம்? ஹோல் ஹார்ட்டட்னஸ், முழு மனது நமக்கு இருக்கிறதா?
அது இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிகமாக அவருடைய காரியங்களில் இன்வால்வ் பண்ணுவார். நீ கர்த்தர் பின்னாடி தைரியமாக போகலாம். வேல்யூ பண்ணுறாரு. இவங்க தான் அந்த தாயாரை பார்த்து, அந்த அந்த விதவை தாயாரை பார்த்து இவங்க தான் இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னார். அப்படி நம்மளையும் சொல்லுவார் ஆண்டவர். இவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு, ஆனால் அந்த நேரத்தையும் முழுதுமாக எனக்காக கொடுத்து விட்டார்கள். இவங்ககிட்ட கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு, ஆனால் அதையும் ஆண்டவருக்காக முழு மனதோடு கொடுத்து விட்டார்கள். இவங்கக்கிட்ட இந்த கேரக்டர்லாம் சரியில்லாமல் இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இவர்கள் சரியானவர்கள் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்க முடியும். அப்போது நாம் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு தெளிவாக. ஹோல் ஹார்ட்டட்னஸ், முழு இருதயத்தோடு கர்த்தரை நீ சேமி. கர்த்தர் உன் வாழ்க்கையை இன்றைக்கே மாற்றுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. அப்பா தேவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரே அப்பா, நாங்கள் கர்த்தாவே முழு மனதோடு உம்மை சேமிக்க நீ கிருபைத்தாங்க ஆண்டவரே. எப்படி அந்த விதவை அப்பா தாயார் கர்த்தாவே 2 காணிக்கைகளை கொடுத்தாரோ, அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தார்களோ, அதே போல் கர்த்தாவே தேவரே நாங்களும் எங்களுடைய முழு இருதயத்தோடு கர்த்தாவே எல்லாவற்றையும் உமக்காக, எங்கள் நேரம், எங்களுடைய கர்த்தாவே பணமோ, எங்களுடைய கரியரோ, எங்கள் வாழ்க்கையோ எல்லாவற்றையும் முழு மனதோடு கொடுக்க நீ கிருபைத்தாங்க. ஏனோ தானோ கிறிஸ்துவலாய் வாழ கூடாது ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இன்றிலிருந்து மாற்றிக்கொள்கிறோம். முழு மனதோடு அப்பா அதே முழு இருதயத்தோடு நாங்கள் கர்த்தாவே உம்மை சேமிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.